வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு காலத்தில் நீங்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுக்க எப்பொழுதுமே எனர்ஜியும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில கொட்டி கிடக்கும். அது எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்க நாட்களே இருக்காது. ஆனால் அந்த சிம்மம் ராசிக்காரங்க என்பதால் எப்போதும் தலை உயர்ந்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. எந்த விதமான கூட்டமும் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நான் தலைமையேற்று நடக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் இருந்த கதை என்பது உங்களுடைய வாழ்க்கையில யாருக்குமே தெரியாது. இந்த சிரிப்புக்கு பின்னால் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கதைகள் இதுவரைக்கும் இருந்தது. முதல் நட்சத்திரமாக இருப்பது மகம். மரியாதை கொடுத்து மதிப்பை இழந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு மரியாதையை நீங்க கொடுப்பீங்க. மரியாதை எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமானது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். தன்னை விட கீழே இருக்கக்கூடிய மனிதனோ மேலே இருக்கக்கூடிய மனிதனோ அனைவருக்கும் நீங்கள் ஒரே போல மரியாதை என்பதை நிச்சயமாக கொடுப்பீங்க. எப்போதும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதையை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் உயர்த்து நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த அன்பு மரியாதை பலர் பலவீனமாக பார்த்துருப்பாங்க. இவங்க என்னடா நம்ம மரியாதை கொடுக்காம நமக்கு மரியாதை கொடுக்கான், அப்போ நம்ம ஒன்று ஏன் இவனுக்கு திருப்பி மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள் உங்களை ஏளனமாக பார்த்துருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கையை சிலர் தவறாகவும் பயன்படுத்தியும் இருப்பாங்க. நீங்கள் இவர் நம்மால் என்று நினைத்தவர்கள் பின்னால் உங்களை போய் பேச ஆரம்பித்திருப்பார். நம்மளோட அவர் நேர்மையாக இருப்பார் என்று நீங்கள் எண்ணிருப்பீங்க. ஆனால் சிலர் அதனை தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளை ஆதரிக்காமல் சின்ன சின்ன தடைகளை உருவாக்கிய சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. ஒரு கட்டத்துல நான் எதற்கு இவ்வளவு நல்லவனாக இருந்தேன் என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்ட சில விஷயங்களும் உங்களுக்குள் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய மனசானது உடைந்து பிறக்கும். ஆனாலும் நீங்கள் வெளியில் காட்டாமல் உங்களுடைய மனதிற்குள்ள வைத்திருந்த சில வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் சிம்மம் ராசி. வழியை மறைத்து சிரிக்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுடையக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. ஆனா இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அன்பை நம்பி ஏமாந்த ஒரு இதயமானது உங்களுக்குள்ளே இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே காதலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க ஒருத்தவங்களை காதலித்தால் முழு மனதுடன் காதலித்து விடுவீங்க. அவங்க நல்லவங்க கெட்டவங்க என்பதை அடுத்துதாங்க பார்ப்பீங்க. முதல்ல உங்களுடைய மனசுக்கு பிடித்திருக்கா என்பதை முதல்ல நீங்க பார்த்து கொள்வீங்க. மனதுக்கு பிடித்தால் உடனே அந்த காதல் வழியில நீங்க சிக்கி தவித்துக் கொள்வீங்க. ஆனால் அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்றாகத்தாங்க இருக்கும். போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. ஆனா உங்களுடைய லைஃப்ல நீங்க உண்மையா காதலித்தவங்களை உங்களுடைய மனதிற்குள்ள சில விஷயங்களை உங்களுக்குள்ள உடையவும் வைத்திருப்பாங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தது என்பதை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே சத்தியம் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். சத்தியத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்றால் அது உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனால நீங்கள் யாரிடமும் சத்தியம் பண்ண மாட்டீங்க. சத்தியம் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையை செய்து முடிக்காமல் பின்வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இனிய வணக்கம். பொறுப்பை ஏற்று சுமந்த கஷ்டங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதுமே உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு பெரிய ஒரு முதுகுத்தண்டு போல நீங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. எல்லாருக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். ஆனால் உங்களுக்கு ஆதரவு என்பது தேவைப்பட்ட போது யாரும் இல்லாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில சம்பாதித்தாலும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த செலவு பண்ணிய சில காசுகள் உங்களிடம் மீண்டும் சேருமா என்று கேட்டால் நிச்சயமாக சேராதுங்க. சேராமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். நான் மட்டும் ஏன் எல்லா விதமான தடைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி தினமும் உங்களுடைய மனதிற்குள் உங்களை வலிக்க செய்து கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனா இனிமே சிம்மம் ராசி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். அந்த திருப்பு முனை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தாங்க. ஆனா இனிமே தொடங்க போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இனிமேல் தான் அந்த சிம்மம் ராசி வாழ்க்கையில நல்ல ஒரு காலம் என்பது நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது மிகவும்
மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இனிமேல் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எது தேவையோ அதை தேடி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எப்படி நம்ம இருந்தால் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க, எல்லாரும் நம்மளை தேடி வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறந்து விடுங்க. இன்னொரு நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுடைய மரியாதையை புரிந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் என்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. நீங்க எப்பொழுதுமே நோ சொல்ல கத்துக்கொள்வீங்க. நீங்க உங்களை முதல்ல உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்க கவனத்தை வைங்க. அதுக்கப்புறம் மற்றவர்கள் வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பியுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு யார் எது கேட்டாலும் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு தேடி வந்தார்கள் என்றால் என்னால் முடியாது என்று நீங்கள் கூறிவிடுங்கள். அது அவர்களுக்கு மூஞ்சில் அடித்தது போல இருந்தாலும் நீங்க முதல்ல உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனியுங்கள். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் சரியாக இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான சில பாடங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய கிரகநிலை அமைப்புகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு நேரத்துல இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பதால், அதிபதி என்பதாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் நீங்க தலைமை பண்பு என இரண்டிலும் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நீடிப்பானது உங்களுக்குள்ள கிடைக்கவும் செய்யும். அந்த ஒரு நீடிப்பானது உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்தாலே போதும். வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுப்பார். புதிய வாழ்க்கைகள், புதிய வாய்ப்புகள், போதுமான அளவுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள், இந்த ஒரு நேரத்தில் நீங்க வாழ்க்கையில முன்னேறி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் சம்பாதித்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அதே ஒரு நேரத்தில் தைரியமான சில மனிதர்களாகவும் உங்களை ஆக்கியும் நிப்பாட்டுவாருங்க. அந்த ஒரு நேரமும் உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் செய்யுங்க. இந்த 3 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்கோங்க. அந்த கத்துக்கொண்ட விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல 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 பலன்களை உங்களால் பெற முடியுங்க. அதிர்ஷ்ட கதவு திறக்கக்கூடிய ஒரு நேரங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு கதவானது உங்களுக்குள்ள ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில் ஐடியாவாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் புதிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இந்த ஒரு மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்து வெயிட் பண்ணிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைக்கான சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள வைக்கும். நீங்கள் அனுபவித்த ஏமாற்றங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது, உங்களை உருவாக்குவதற்காக நடந்தவைகள். நீங்கள் சந்தித்த துரோகங்கள் உங்களை பலவீனமாக்குவதற்காக கிடையாது, உங்களை புத்திசாலியான ஒரு மனிதர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே தாங்க. இனிமேல் நீங்கள் இதே மாதிரி பழைய மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவீங்க. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு